ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கோமதி, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சுட்டு இவங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 15,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேரளாவை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து தமிழ்நாட்டு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கேரளாவில் தாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் இவங்கள ஏமாற்றிட்டு வந்து வேறொரு பெண்ணோட போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துட்டதாகவும், இப்போ தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மாவும் இவங்களும் தாங்க இப்போ இருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாங்க, அவர்லாம் வந்து இவங்களை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணத்திற்கு பிறகு எங்களுடைய அம்மா வந்து என் கூட தான் இருப்பாங்க, இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 5 சவரன் நகை தான் சேர்த்து வச்சுருக்கிறதாவும், மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காத வரனா எங்களுக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா காவியா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்த மதத்தை சார்ந்தவங்க, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஜாப்க்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு 5 சென்ட் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய பெரிய அண்ணா தான் வந்து இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குணமானவராக வேணும். இவங்களுக்கும் வந்து தமிழ்நாட்டு மணமகனாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகனுக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசவன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.